ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஆர் கிச்சன்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியுங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டான கோஸ் பொரியல். அது நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வெல்கம் டு அவர் சேனல். வாங்க மக்களே, அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கோஸு ஒரு அரை கிலோ கோஸ் வாங்கியிருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன் கடலப்பருப்பை. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நறுக்கி. பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுங்க. காஞ்ச மிளகாவை 2 காஞ்ச மிளகா எடுத்து கீறி வச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூன். இது தேவைப்படுற பொருள் இவ்வளோ தான் மக்களே. வாங்க விவஸ், இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மேலே பேன் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு அதில் கடுகு போட்டு தாளிக்கணும். இப்போது நான் ஊற்றிருக்கிறது வந்துட்டு ரைஸ் பிராண்ட் ஆயில், சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் என்ன எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு அதில் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அதில் போட போகிறேன். இப்போது அதில் நம்ம சீரகம் வச்சிருந்தோம், சோம்பு வச்சுருந்தோம், அது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ அதில் போட போகிறோம். போட்டுட்டு அப்படியே கூடவே கரம் மிளகா இருக்குது, அதையும் போடுறோம். போட்டு கருவேப்பிலை, நம்ம வச்சிருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டுருவோம், சரிங்களா? போட்டுட்டு அதை அது ஒரு கிண்டி விடுங்க. பச்சை மிளகா அதில் கீறி வச்சு பச்சை மிளகா அதில் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், சரிங்களா? நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறீங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ இது கூட வெங்காயத்தை போட்டுருங்க. கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க. பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கணும். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அழகாக சீக்கிரமாக வதங்கிடும், சரிங்களா? இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருக்கு. இதில் நம்ம இப்போ வச்சுருக்க பருப்பு, கடலப்பருப்பு உள்ளே போகும். கடலப்பருப்பு போட்டாச்சு. கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போது இது பொன்னிறமாக வெந்துருச்சு. உள்ளே போட்டிருக்க நம்ம கருப்பும் நல்லா வெந்துருக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கோஸ் ஆட் பண்ணி போகிறோம். நம்ம கோஸை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதக்கி விடணும். கோஸ் வதக்கி ஒரு 15 நிமிஷமாவது கோஸு நல்லா வேகணும். இதில் நம்ம தேவையான உப்பை நம்ம இப்போ போட போகிறோம். போட்டு நல்லா வேக விடணும், சரிங்களா? இப்போது நம்ம தேவையான உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா ஓகே பஸ், நல்லா வெந்துருச்சு, அருமையாக இருக்குது. இப்போ இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் மேலே அழகாக தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும், பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.